அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இங்க சின்ன வயசுலேருந்து நானும் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ இவங்க ஒரு கமிட்டி, நம்ம சமுதாய கமிட்டி பண்ணி இங்க கோயில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான், சந்தோஷம் பெருமை. நம்ம சமுதாயம் கோயில் நிகழ்ச்சி நடத்துறாங்க, நம்ம சமுதாயம் நம்மளா சேர்ந்து எல்லாம் ஒரு கோயில் நடத்திக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஆச்சு, அவர் கண்ணன் இறந்து போன பின்னால இது வந்து செவ்வாடை இடையில வந்து விழுந்தாங்க, வேற வேற கம்மி ஏஜுக்காரங்க வந்து விழுந்தாங்க, நைட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது மக்களுக்கு கோயில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷத்தாங்க. ஒரு கோயிலை உடச்சி ஒரேடியை நிற்க வச்சுட்டாங்களா, அதனால எல்லாத்துக்கும் வெறுப்போம். பெண்களுக்கு ஆண்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் வெறுப்போம். அப்போ அதனுடைய வருமானத்தை கூட பசங்கிட்ட எதுவுமே சொல்றதில்லை. இங்க இருக்கிற பசங்க கேட்காத வேற எங்க கேட்பாங்க. இங்க இருக்கிற கமிட்டி, இங்க இருக்கிற அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, மாமா பசங்க, அக்கா பசங்க, தண்ணி பசங்க, அதுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம சமுதாயம் சேர்ந்து போய் நடத்துது, முதல்ல இருந்து நடத்துது. ஆனால் அவங்க புரியாம நடத்திட்டு இருக்காங்க. பசங்கிட்ட கணக்கு காமிக்காங்க. அவங்களுக்கு நான் பணத்தை அவ்வளோ கோயிலை கட்டுங்க, சம்பாதிக்க காமிக்க, அது நல்ல விஷயம் தான். காமிக்க சொன்ன விஷயம். ஆனால் ஒரு 10 நாளைக்கு டைம் கொடுங்க. அவங்க கூப்பிட்டு எல்லாம் செய்தியை கொடுத்துடலாம், உட்காந்து நம்ம பேசலாம். கோயிலுக்கு எல்லாம் தெரியும், இது எப்படி இப்படி போகுது, பேப்பர் எங்கெங்க போகுது அவங்களுக்கு தெரியும். அதை முடிஞ்ச அளவுக்கு நாம அவங்க 10 நாளைக்கு உட்காந்து கூப்பிட்டு பேசி நமக்குள்ளேயே சண்டை போட்டா நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமா தான், வேற யாரும் இல்லை. அதனால ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நாங்களும் வரோம், நாங்களும் போக்குறோம். யார் யார் நெப்பர் இருக்கிற பேச அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதே இடத்துல உட்கார வச்சு பேசி அதை தீர்த்து கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இல்லைனாலும் பசங்க பின்னால் ஓடுவாங்க, எங்களுக்கு போகணுமோ அவங்க எல்லாம் போய் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பேசிக்கிட்டு நிறைய கூட்டு வந்தாலும் சரி, தண்ணியை கொண்டு வந்தாலும் சரி. ஆனால் இதில் முறைப்படி போனால் தான் நம்மளுடைய கோயிலுக்கு ஒரு மதிப்புண்டாகும். அது நம்ம சண்டை போட்டால், நம்ம ஜாதி மேலே நம்ம சொந்தத்தில் சண்டை போட்டால் அடுத்தவங்க தான் இது நல்லா தெரியும், கொண்டாட்டமாக தெரியும். அதனால இவ்வளோ அழகான பெரிய கோயிலை வந்து கட்டுக்கு ஒரு 10 நாள் டைம் ஆகுங்க. நாங்கள்லாம் வரோம், அவங்க கூப்பிடணும்னா என்ன விஷயத்தை கேட்டு சரி பண்ணலாம். அப்புறமேல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கரெக்டாக கொடுத்து போகலாம். சரியா? அடுத்த டைமுக்கு 10 நாளுக்கு டைம் கொடுத்தோம்னா நாங்களே அவங்க சரி எல்லாத்துக்கிட்டையும் போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம சொல்றது என்னன்னா, எல்லாம் நம்ம இனம். இப்போ அவனை வந்து நம்ம எவ்வளோ பைசா தின்னுருப்பான் தெரியுது, உங்களுக்கு எது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அடிக்கணும், உலகை நக்காத இருக்க மாட்டான், அந்த மாதிரி கதை தான் தெரியும். நம்ம அவனை கூப்பிட்டு பேசி கோயில் கட்டுறதுக்கு என்னப்பா வழி, யார் நிறுத்தி வச்சிருக்குது எல்லாத்தையும் முன்னாடியே வச்சு பேசி, உங்களுக்கு தெரியும் எதனால் நிற்கிது, யார் யார் நடக்க கோயில் கட்டல. அப்போ அதை பேசி பைசா பேசி நம்ம கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு வழி பண்ணலாம். அதுக்கோசரம் நம்ம எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போகலாம். அது மாதிரி பேசி பண்ணுறதால நல்லா இருக்கும். இப்போ பப்ளிக்கு நம்ம வரது பிரச்சனை இல்லை. நம்ம சமுதாய மக்கள் இருக்கிறது அனுபவம் வந்துருக்காங்கன்னா நாம் வந்து இதை வந்து பெருசாக ஆகக்கூடாது. அவனுக்கு கூப்பிட இத்தனை பற்றி உட்காந்து நம்ம பேசிக்கணுங்களா. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. தெரியல எனக்கு இத்தனை பேருக்கு, ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போடுறாங்க. அதனால இப்போ நம்ம அவனை பார்த்து பேசலாம். இந்த கமிட்டி இருக்கிறவங்கள கூப்பிடலாம், கூப்பிட்டு அடுத்த சண்டே சொல்கிறீங்க, அடுத்த சண்டே இதே மாதிரி உட்காந்து நம்ம பேசி அதை தீர்க்கலாம். ஏன்னா இது சண்டை போட்டாலும் கோயில் அப்படியே தான் நடக்கும். நம்ம சண்டை போட்டால் கோயிலுக்கு அப்படி தான் நடக்குங்க. அது இல்லை நாங்களே கட்டணும் அப்படின்னு கூட கிடைச்சா கூட அது இன்னும் இஷ்டம். நான் சொல்கிறேன், நமக்கு என்ன சமுதாய சண்டை வேணால் எல்லாம் ஒன்று சேர்த்து கோயிலுக்கு எப்படி எப்படி இருந்தாலும் அதோட டபுளாக வர மாதிரி நம்ம